மாதம்பட்டி ரங்கராஜ் இவருடைய செய்தி நிறைய செய்தி சேனல்களில் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் இதை குறித்து பேசியிருந்தாங்க. வழக்கமா நம்மளுடைய பயில்வான் ரங்கநாதல இருந்து நிறைய வழக்கறிஞர்கள் இதை பற்றி சமூக ஊடகங்களில் பேசியிருந்தாங்க. இந்த ஊடக பேச்சாளர்களுடைய பேட்டியை பார்க்கும்போது எனக்கு நிறைய அதிர்ச்சியா இருந்தது. எல்லாருடைய பேட்டியிலும் அந்த பெண் ஒரு பக்கா ஃப்ராடு, ஒரு பெரிய கிரிமினல், நல்ல பணக்கார ஆண்களையா குறிவைத்து அவர்களிடம் பணம் கறக்கிறதா இவளோட வேலை, இந்த மாதிரி பெண்கள் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதாவது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்ங்கிற ஒரு பெரிய சமையல் கலைஞர், செலிபிரிட்டி, இவர் ஒரு 6 வருஷம் தன்னுடைய மனைவி பிரிஞ்சு வாழ்றாரு. அந்த நேரத்தில் இந்த பெண்ணோட தொடர்பு இருக்கு. இவர்கள் 2 பேருமே ஒரு 6 வருஷம் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி வாழ்க்கையில சென்னையில செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, பிரியுது. இப்ப இந்த பெண் கேட்கறாங்க, எனக்கு என்ன நியாயம், என்னுடைய வயிற்றுல வளர்ற கருவுக்கு என்ன நியாயம்னு கேட்கறாங்க. இவர்கள் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில முதல்ல ஒரு குழந்தையா இருக்கு, அபார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பெண் அபார்ட் பண்ணிருக்காங்க. 2வது ஒரு குழந்தையா இருக்கு, அபார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. 3வது எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க சரி 3வது நம்ம 2 பேருக்கு பெத்துக்கலாம்னு சொல்லி பெத்துட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு 3.5 மாசம் கழிச்சு வேணாம், இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கும் போது வேணாம், குழந்தைய அபார்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் அபார்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல இவர் ஒரு எஸ்கேப் ஆயிராரு, இந்த பெண் வேண்டாம்னு சொல்லிட்டு. இந்த பெண் எனக்கு ஒரு நீதி கேளுங்கன்னு சொல்லும்போது நம்ம தமிழக மக்கள் எல்லாமே கமெண்ட்ஸ்ல அதான் கல்யாணம் ஆன ஆள் தெரியுதுல, அப்புறம் என்ன இதுக்கு நீ போய் படுத்த அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டு அந்த பெண்ணை திட்டிருந்தோம். ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை பற்றி பேசும்போது நீங்க எல்லாம் ஒரு 90% அந்த பெண்ணை தட்டிட்டு ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி திட்டி இருக்கீங்க. ஆமா ஆமா, மாதம்பட்டி ரங்கராஜ் 6 வருஷம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறார், முதல் மனைவியை. அவர் நல்ல உமனேசர், நிறைய பெண்களோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு பெண்கள் சகவாசம் நிறைய ஜாஸ்தி. அது எந்தெந்த பெண்கள்லாம் பிரச்சனையோட இருக்காங்க, கணவனை பிரிஞ்சிருக்கவங்க, டிவோர்ஸ் லேடிஸ், கணவனோட சண்டை போட்டுட்டு இருக்கிற பெண்கள், இந்த மாதிரி பெண்களா பார்த்து குறிவைத்து காய் நகர்த்தி அவர்களோட பழகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி 10% தொட்ட மாதிரி பேசிட்டு அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு, அவருக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு என்னாலும் பண்ணுவாரு. இப்படி ஒரு சொடக்க போற நேரத்தில் அந்த கேஸை முடிச்சுட்டு போய் தள்ளிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நிறைய வழக்கறிஞர்கள் பேசியிருக்கீங்க. இந்த அசிங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்க காசுக்கு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கான். இந்த கம்ப்ளைண்ட்டை பொய்யாக்குறதுக்கு மாதம்பட்டியில் எத்தனை நிமிடம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபோன் அடிச்சா பிரதமர் பேசுவார், தெரிஞ்சுக்க. மாதம்பட்டிட்ட ஹாட்லைன்ல பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட் உண்டு. ஜாய்கிருஷ்ணா பேச முடியுமா? எனக்கு என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிறார் 6 வருஷமா, நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிறார். இந்த பெண்ணோட ஒரு லிவிங் டுகெதர் இருந்தார், ரைட், ஓகே. ரங்கராஜ் தொடர்பு வைத்திருந்த அந்த பெண் பேரு ஜாய் கிறிஸ்டிலா. 2 பேருமே அவரவர் குடும்ப வாழ்க்கையில அவங்கவுங்க பார்ட்னரை விட்டு பிரிஞ்சிருந்து தனியா இருக்கீங்க. நீங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு மனசு ஒத்து போய் ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கீங்க. ஜாய் கிறிஸ்டிலா என்ற இந்த பெண்ணை, எனக்கு என் வாழ்க்கைக்கு நீதி வேணும், என் குழந்தைக்கு ஒரு இன்சியல் வேணும், இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கழுவி ஊத்துறதுக்கு என்ன காரணம்னா, திருமணமான ஆணோடு ஏன் உறவு வச்சுட்டு அப்படின்னு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப திடீர்னு ஜாய் கிறிஸ்டிலா என்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த பெண்ணு ஏன் பிரச்சனை பண்ணுது, அவனே கல்யாணம் ஆனவன், அவன்கிட்ட போய் இன்சியலை கொடு, குழந்தைக்கு இன்சியலை கொடு, என் வாழ்க்கைக்கு வழி கொடுன்னா இது எவ்வளவு பெரிய மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஏன் ஒட்டுமொத்தமா பெண்ணை சாடுகிற இந்த சமுதாயம் ஆன ஒருத்தவங்களும் சாடுறதுல ஏன் ஒரு ஆணை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ ஒரு மனைவி இருக்கும்போது, பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு பெண்ணோட இத்தனை பெண்ணோட தொடர்பு கொள்ளலாமா? சரி பண்ணிட்ட. ஏன் நீ ஒரு பெண்ணோட சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருந்திருக்க, அதுவும் நாங்க தப்பு சொல்லல சாமி. நீ தனியா இருக்கிற, அதனால அவ தனியா இருக்க, இருந்துக்கோங்க. என்னத்துக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த பெண்ணை கோவிலில் அழைத்து போய் நீதான் என் மனைவின் தாலி கட்டினார். தாலி கட்டி மாலை மாற்றி அவருடைய தாலிக்கு குங்குமம் வைத்து ரகரகமா போட்டோஸ் வந்திருக்கு. சட்டப்படி நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆகாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கும் போது எதற்கு ஏமாற்றி ஒரு பெண்ணை கோவிலில் வைத்து மாலை மாற்றி இருக்கிறாய் இப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்கறதுக்கு ஏன் இந்த சமுதாயத்துக்கு தெரியல? எத்தனை வருஷம் தான் பெண்ணை மட்டுமே சாடுவீங்க? அவ நீ இன்னொருத்தங்க கூட பண்ணிட்ட, நீ ஏன் குழந்தைக்கு நீதி கேட்கறேன்னா என்னத்துக்காக டைவர்ஸ் ஆகாம என்னத்துக்கு கோயிலுக்கு போய் தாலி கட்டின, மாலை மாத்தன, இப்படி கேட்க தெரியல உங்களுக்கு? என்ன விதமான சமுதாயம் இது? ஆமாமா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க. பெண்ணை ஆண்கள்னா இஷ்டத்துக்கு அலையெல்லாம் பிடிக்கலாம், பெண்கள்னா உடனே விபச்சாரி, அவங்க கூட போனா, இவங்க கூட போனா, இவ கூட போனா, அங்க போனா. என்னங்க இது அசிங்கம்? என்னைக்குதான் இந்த சமுதாயம் திருந்த போறீங்க? ஒருத்தனுக்காவது ஒரு ஆணை பார்த்து என்னத்துக்கியா சும்மா போன ஒரு பெண் கிட்ட என்னத்துக்கியா நீ மனைவி இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகாம போய் கோயில போய் மாலை போட்ட, அந்த தாலிக்கு எதுக்கியா குங்குமம் வைக்கிற? சீட்டிங், பச்சை சீட்டிங் பண்ற. எதுக்கு எமோஷனலா அவளை தூண்டி விடுற? அவளுக்கு ஒரு அன்பு இருக்கு, நான் தான் இனிமே உனக்கு கணவன், நான் தான் உனக்கு எல்லாமே, உன் குழந்தைக்கு நான் வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் தகப்பன். எதுக்கு சீட் பண்றான்? ஒழுங்கா சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீயும் தனியா இருக்க, நான் தனியா இருக்க, நம்ம 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கலாம், அன்பை பரிமாறிக்கலாம், படிக்கை பரிமாறிக்கலாம், அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்னத்துக்கு மாலை போடுறான்? இதை கேட்க
யாருக்குமே ஒரு துப்பு இல்லாத ஊடகங்கள் எல்லாருமே அந்த பெண்ணை சாடுறீங்க. நான் அந்த பெண்ணுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா என்ன விதமான அணுகுமுறை இது? அதுல வந்து ஒரு வழக்கறிஞர்னு ஒருத்தர் பேசுறாரு, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு 2000 கோடிக்கு மேல பணம் இருக்கு, அவருக்கெல்லாம் இது ஒரு துச்சம், ஒரு செகண்ட்ல வந்து முடிச்சுட்டு போயிடுவார். அவர் நினைச்ச மோடிக்கு வந்து டைரக்டா ஹாட்லைன்ல போன் பேசுவார். என்னங்க வாங்குற ஃபீஸுக்கு ஓரளவுக்கு தான் முட்டு கொடுக்கலாம், இப்படியா முட்டு கொடுப்பாங்க? ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீன பிரதமரோடையும் ரஷ்ய பிரதமரோடையும் ஒரு மீட்டிங் நடத்திட்டு நம்ம நாட்டு வளர்ச்சிக்காக ஒரு போராடிட்டு இருக்காரு. அமெரிக்க அதிபர் அப்படி பண்றாரு. இந்த மாதிரி நேரத்துல நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்து எங்கேயோ வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போன் பண்ணி ஆமா விட வேணும், உளுந்த விட வேணும்னு வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரா? பணம் இருக்கிற ஒருத்தனுக்கு முட்டு கொடுக்கலாம், ஆனா இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப காமெடியா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது. மோடிஜி வந்து ஹாட்லைன்ல வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் பேசுவார்ல, இது இந்தியாவுக்கே அசிங்கங்க நீங்க எல்லாம் பேசுறது, நம்ம நாட்டுக்கே அசிங்கம் இதெல்லாம். சரி, அதே மாதிரி 2000 கோடி 3000 கோடி இருந்து அவருக்கு என்னென்ன கான்டாக்ட்லாம் இருக்குன்னு தெரியுமா? மிரட்டி இருக்கேன். கான்டாக்ட் இருந்தா எவ்வளவு நாள் தான் பொது ஊடகங்கள் இவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை நடத்துவீங்க? தப்பு இருக்குதுன்னு இந்த பெண்ணை வந்து இவ்வளவு தூரம் மறைமுகமா இவ்வளவு தூரம் மிரட்டுறவங்க, அதுவும் சமூக ஊடகங்களே இவ்வளவு மிரட்டுறவங்க, உங்களை எல்லாம் 1 to 1 அனுப்புனா என்ன பண்ண மாட்டீங்க? கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு வழக்கறிஞர் லா படிச்சிருக்கேன்னா, அட ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது முறையா டிவோர்ஸே வாங்காம இருக்கும்போது இன்னொருத்திய கோயிலுக்கு கூட்டு போய் மாலை மாத்தி அவளுடைய தாலிக்கு வந்து குங்குமம் வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடியதே, எவனாலே உன்னை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லி கொடுங்க ஒரு ஆணுக்கு. உங்களுக்கு ஒரு சட்ட பிரிவா நானா சொல்லணும்? உங்களுக்கு தெரியாது? அதுல இதை விட ஒரு பெரிய உச்சகட்டம் என்னன்னா, வழக்கறிஞர் தன்னை அழைத்துக் கொள்கிற ஒரு காமெடியா ஒரு பெண் வந்து, நான் மோடி சட்டத்தை சொன்ன பாருங்க, திருமணத்தை மீறிய உறவுகளை வைத்துக் கொள்வதை நாம் அடல்ட்ரி என்று சொல்லுவோம். கள்ள உறவு, தவறான உறவு அப்படின்னு எத்தனை கொச்சையான நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. மோடி செய்த மிகப்பெரிய சாதனை என்னன்னா, இனிமேல் அது குற்றம் இல்லைன்னு அறிவிச்சிட்டார் சார். எங்க போய் தப்பே கிடையாதுங்கிறார். அடல்ட்ரி இஸ் நாட் a crime. மோடி சட்டம் மோடி சட்டம் மோடி சட்டம். நான் கேட்கிறேன், அவங்களுக்குலாம் அறிவுன்னு கொஞ்சமா இருக்கா? சட்டம் இயற்றினது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பது, உயர் நீதிமன்ற தீர்ப்பது. அதாவது ஒரு கணவனை இழந்திருக்கிற பெண்ணோ மனைவி இழந்திருக்கிற பெண்ணோ தனித்திருக்கிற ஆணும் பெண்ணோ அவர்கள் விருப்பப்படி அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க பிரிஞ்சு இணைஞ்சு வாழ்றாங்க, என்னவோ பண்றாங்க, இது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி சட்டம் மோடி சட்டம் மோடி சட்டம். மோடி என்னைக்குமா சட்டம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சாரு? ஏதோ 200 ரூபாய் வாங்கிட்டு முட்டு கொடுக்கலாம், ஆளாளுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்க. மோடி சட்டமெல்லாம் ஏற்ற முடியாது, அது உயர் நீதிமன்ற தீர்ப்பு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அறிவோடு பொறுப்புணர்வோடு பேசுங்க. இது இன்னொரு விஷயம். மாதம்பட்டி, நான் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல என்னோட தோட்டம் வீடெல்லாம் மாதம்பட்டியில தான் இருக்கு. பல வருஷமா நாங்க அங்க தோட்டத்துல கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் மாதம்பட்டியில இருக்கிற என்னுடைய வீடு தோட்டத்துல தான் இருப்பேன். அவருடைய கதை எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க பாட்டு ஊடகங்கள்ல வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. மாதம்பட்டி சிவகுமார் அப்படிங்கிறவங்க அங்க இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி அவர்கிட்ட வேலை செய்தவர் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜுடைய அப்பா மாதம்பட்டி தங்கவேல். இவர் ஒரு நல்ல சமையல்காரர், அருமையா சமைப்பார். அப்ப மாதம்பட்டி சிவகுமார் என்ற அந்த அவ்வளவு பெரிய பணக்காரர் இவரை நல்லா உயர்த்தி கொண்டது, இவருடைய சமையல் திறமையை வந்து நெறிப்படுத்தி நிறைய உதவிகள் செய்தார். இன்னொரு மாதம்பட்டி சிவகுமார் யார் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன். நம்மளுடைய நடிகர் சத்யன் இருக்கார் இல்லையா, சத்யராஜோடைய அண்ணன் பையன், நடிகர் சத்யனோட அப்பா தான் இந்த மாதம்பட்டி சிவகுமார். அவர்கிட்ட வேலை பார்த்தவர் இந்த மாதம்பட்டி தங்கவேல், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு இப்ப சர்ச்சைக்குள்ள சிக்கி இருக்கவர், இந்த ரங்கராஜுடைய அப்பா. இவர் எப்படி பிரபலமானார் அப்படின்னா, அந்த மாதம்பட்டி சிவகுமார்ங்கிறவர் பெரிய தமிழ் பட ப்ரொடியூசர், 1000 கோடிக்கு மேல அந்த காலத்துல பணம் வச்சு நிறைய வந்து தமிழ் படங்கள்ல படம் எடுக்கிறதுல நிறைய இழந்து தொலைத்து போனவர், அதாவது நம்ம நடிகர் சத்யனுடைய அப்பா. இந்த பெரிய ஜமீன்தார் மாதம்பட்டி சிவகுமார்ங்கிறவர் இந்த மாதம்பட்டி தங்கவேலுவை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்க கோயம்புத்தூர் மாதம்பட்டியில இருந்தவரை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தின வேலை செஞ்சது மாதம்பட்டி சிவகுமார். நம்மளுடைய நடிகர் சிவகுமார், நடிகர் சத்யராஜ், இவரெல்லாம் வந்து அவரை வந்து இப்படி ஒருத்தர் இருக்காரு, நல்லா சமையல் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த கேட்டரிங்கை பிரபலப்படுத்துவோம். பெரிய பெரிய விஐபிஸ் வந்து இவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி விஐபிக்கு சமைச்சுதான் இன்னைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கு பண்ணாங்க. இதுல மாதம்பட்டி ரங்கராஜ் என்ற இந்த சர்ச்சையில் சிக்கி இருக்கிறவர் நல்ல ஒரு பிராண்டடா ட்ரெஸ் பண்ணவர், விதவிதமா ட்ரெஸ் பண்ணுவாரு. அவரை நல்ல ஒரு பிரபலமா ஒரு அவரை வந்து வெளிப்படுத்துறதே அப்படி ஒரு ஹெலிகாப்டர்ல இறங்குற மாதிரி பிராண்டட் வாட்ச், பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் ட்ரெஸ் போட்டு அத்தனை ஒரு பெரிய அழகனா ஒரு பிரம்மாண்டமா அவரை வெளிப்படுத்தி நிறைய வீடியோஸ் போடக்கூடியவர். இதுல வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்கிற நிறைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அவருக்கு 2000 கோடிக்கு மேல பணம் இருக்குங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு செகண்ட்ல இந்த கேஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு, எவ்வளவு நேரம் அங்க இந்த பொண்ணு தான் முழுக்க சிக்கிக்கும் அப்படின்னு வந்து அவ்வளவு தெனாவட்டா ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சென்னையில ஜாய் கிறிஸ்டிலாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு வீட்டுல வந்து தங்கி இருந்து குடித்தனம் நடத்திருக்காங்க. அந்த வீடு லீஸுக்கு எடுக்கப்பட்ட வீடு. ஒரு வீடு சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாங்கணும்னா 1 கோடி ரூபாய்க்கு அழகா லட்டு மாதிரி 3 பெட்ரூம் வீடு கிடைக்குது. அதை கூட வாங்காம லீஸுக்கு தான் வீட்டுல குடியிருந்திருக்காரு. இவரை பற்றி நீங்க பேசும்போது 2000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு, அவர் நினைச்ச கேஸ் 2000 கோடிக்கு மேல சொத்தே இருக்கட்டும், சோ வாட், என்ன
பண்ணுவீங்க? பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். இந்த பெண்ணோட பழகி இந்த பெண்ணோட போய் கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு குழந்தை கன்சீவ் ஆயிருக்கு, வேண்டாம் குழந்தை வேணா அபார்ட் பண்ணிருந்தா இந்த பெண்ணை அபார்ட் பண்ணிருக்காங்க. 2வது ஒரு குழந்தையா இருக்கு, அதையும் அபார்ட் பண்ணிருக்காங்க, அபார்ட் பண்ணிருக்காங்க. 3வது வந்து இப்ப நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க 3வது வந்து திரும்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டிலா, அதாவது இவரோட சேர்ந்து வாழ்ந்த பெண். ஒரு 3.5 மாசம் கழிச்சு அவருக்கு திரும்ப இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கலாம், வேணாம் இந்த பேபி வேணா அபார்ட் பண்ணிரு அப்படிங்கிறாரு. அப்ப டாக்டர்கிட்ட போகும்போது அபார்ட் பண்ண முடியாது, பேபி வளர்ந்துருச்சுங்கிறாங்க. ஒரு பெண்ணை நீங்க சேர்ந்து வாழ்றீங்க, படுக்கையில பகிர்ந்துக்கிறீங்க, அதோட அவளை விட்டுருங்க. அவ உடம்பு என்னது? ஒரு பேபி அபார்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆண்களுக்கு தெரிய வேண்டாம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? விந்தை வெளியேறீங்க, சந்தோஷப்படுறீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க. அபார்ட் பண்ணு அவ மனுஷியா இல்ல மாடா? அவளுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க. திரும்ப சொல்றேன், இந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஒரு திருமணமான ஆணோட சேர்ந்து வாழ துணிந்த ஒரு பெண்ணுக்கு நிச்சயமா நான் சப்போர்ட் பண்ணல. அந்த மாதிரி பெண்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த சமுதாயத்துல ஆணும் வருவான், நீங்களும் போவீங்க. ஆனா ஆண் வந்து உங்களை தாலி கட்டுறேன், மாலை மாத்துறேன்னு நிறைய பண்ணுவாங்க. இதை பார்த்து ஏமாந்தீங்கன்னா முடிவுல குழந்தையை சுமக்கிறது, சமுதாயம் முழுக்க காரி காரி துப்புறது இவர்களுக்கு மட்டுமே நடக்குது. ஆண்கிறவன் ஈஸியா எமோஷன் ஆக மாட்டான். அவன் உங்ககிட்ட எப்படிதான் ஒரு எமோஷனலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட தொழில், தனிப்பட்ட முன்னேற்றம் போது ரொம்ப கிளியரா, ஸ்டேபிளா, போக்கஸ்டா இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவு அமைஞ்சோன்னு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி எல்லாத்தையும் மறந்துட்டு இது மட்டுமே போதுன்னு உட்காந்துறீங்க. முடிவுல வந்து எல்லா ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களை மட்டும் தான் காரி காரி துப்போம். பெண்கள் வந்து கவனமா இருங்க. தவறு செய்த ஆணை தட்டி கேட்டு பழங்க. இப்படி எல்லாரும் முட்டு கொடுத்து பேசாதீங்க. சமுதாயம் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி தீர்ப்பு ஒண்ணுமே முடியாது, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி கிடையாது. இந்த பெண்ணுக்கான ஒரு நஷ்டஈடு கட்டாயம் கொடுப்பாங்க. ஆனா இதுவே ஒரு பொழப்பா பெண்கள் செய்யவே வேண்டாம். இதுல வந்து ஆண்களும் கவனமா இருங்க. நீங்க வந்து மனைவியை பிரிந்து ஒரு உறவை பிரிந்து தனியா இருக்கீங்க, ஒரு பெண்ணோட நீங்க இருக்கீங்க, அவளோட நீங்க சேர்ந்து பேசி சரி நம்ம 2 பேரும் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆறுதலா ஒரு வீட்டுல இருக்கலாம், இல்ல அப்பப்போ சந்திக்கலாம். எப்படி முடிவெடுத்தாலும் ஒரு மாலை மாற்றின மாதிரி ஒரு போட்டோவோ, தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோவோ, நெற்றியில குங்குமம் வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்தா உங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நிறைய பணம் இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பணத்தை, அவருக்கு வந்து 100 ரூபாய் இருந்ததுன்னா 5 ரூபாய் கொடுத்து செட்டில் பண்றாரு. ஆனா இல்லாத அன்புடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு திருப்பூர் ரிதன்யா நிகழ்வு நடக்குது, மாதம்பட்டி ரங்கராஜுடைய நிகழ்வு நடக்குதுன்னா இதன் மூலமாக சமுதாயத்துக்கு ஒரு பாடம் சொல்லணும். பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்களோட போகாதீங்க. இது ஒரு ஆத்தரைஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்களை கீப்பா தான் பயன்படுத்துவாங்க. ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு மரியாதை சமுதாயத்துல கிடைக்காது. எந்த ஆணும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டான். நீங்க தனியா இருக்கீங்கன்னா முறையா விவாகரத்து பெற்ற ஒரு ஆணோட நீங்க வந்து அடுத்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். விவாகரத்து வாங்காத ஒரு ஆணோட இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையும் கிடைக்காது, அசிங்கப்பட்டு நிக்கணும். கவனமா இருங்க. எந்த உறவுல சிக்கினாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமை, தனிப்பட்ட வளர்ச்சி, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் நீங்க கவனத்துல வைங்க. பாருங்க, எல்லாரும் சேர்ந்தா நீதான் தப்பு, பொம்பளை தான் தப்பு. ஒருத்தங்க கூட ஏன் இன்னொருத்தன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு மாலை மாத்தனேன்னு கேட்கல. கேவலமான சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம். அதனால ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு அநீதி இழைக்கப்படும் போது சரியான தீர்ப்பை வழங்குங்க. இந்த பெண்ணுக்கு வந்து ரங்கராஜ் தவிர 3 பேரோட உறவு இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் பேசுறீங்க. இந்த ஆணுக்கு மனைவி விட்டு 7-8 பேரோட உறவு இருந்தது, அதையும் தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இதன் மூலமாக சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் திருமணமானவங்க, திருமணமாகி தன்னுடைய துணையை பிரிந்திருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்தி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கறதுல மிக பொறுப்போட இருங்க. பணம் இருக்கிறவன், அரசியல் செல்வாக்கு இருக்கிறவன் என்னன்னாலும் ஆடலாம், அதெல்லாம் இல்லைன்னா நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம்னு சொல்லி பெண்ணை மட்டுமே சாடும் இந்த சமுதாயம். நீங்க நிச்சயமா திருந்தணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி நாங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. மாதம்பட்டி ரங்கராஜ் செய்ததும் தவறுதான், அந்த பெண் ஜாய் கிறிஸ்டிலா பண்ணதும் தவறுதான். ஆனா அதிக தவறு யார் மேலன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்ணோட வெறும் படிக்கைக்கோ வெறும் உறவுக்கோ இருக்க வேண்டிய ரங்கராஜ் கோயிலுக்கு போய் மாலையை போட்டு தாலி கட்டி தாலிக்கு குங்குமம் வச்சு பக்கா சீட்டிங் பண்ணவர் அவர்தான். தவறு நம்பர் 1 அவர்தான். 2வது இதை வெளிச்சத்துக்கு கொண்டது எனக்கு நீதி வேணும்னு கேட்கிற பெண்ணுக்கு 2வது இந்த பெண்ணை சாடுங்க. யாரும் குற்றம் சொல்லல. சரியான தீர்ப்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழங்கி படுங்க. நன்றி, வணக்கம்.